பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான முக்காச்சோளம் ரொட்டி பாருங்கள். ரொம்ப பார்க்கவே ஒரு டெம்டேஷனாக இருக்குதா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எடுக்கிறேன். அது எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கப்பு ஃபுல்லாக மொக்காச்சோளம் மாவு, இது தெரியுதா? கடலை மாவு மாதிரி இது மஞ்சள் கலரில் இருக்கும். பட் இது மொக்காச்சோளம் மாவு ரொம்ப நைஸாக இருக்காது, கொஞ்சம் லைட்டாக பிறுபிறுன்னு இருக்கும். நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் மாவு திரிக்குவோம்ல, அந்த மாதிரி இருக்கும் மொக்காச்சோளம் மாவு. ப்ளஸ் நான் ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறமா இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னாக்கா, கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம், மல்லி செடி, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் கொஞ்சம் நான் சீரகம் சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நான் இந்து உப்பு சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இதில் ஒரு சின்ன ஸ்பூன்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது மாவு பிசையும் போது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கையில் ஒட்டாமல் இருக்கட்டும்னுட்டுன்னு எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இதுவும் ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. மொக்காச்சோளம்ன்றது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு நம்மளுக்கு. இதை நம்ம செஞ்சுக்கிடுறது ஓகே. ஒவ்வொரு நாள் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுல நம்ம இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாவு நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் நம்மளுக்கு இதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளது இப்போ நல்லா ஊறிடுச்சு. 5 மினிட்ஸ் விட்டுக்கிறோம். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு உருண்டையாக எடுத்துகிட்டு இதை தட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்படி ஒரு பாலித்தீன் கவரில் ஒரு உருண்டை வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுருக்கேன் பாலித்தீன் கவரில். இதை இப்படி நம்ம கைட்டு எவ்வளோ மெல்லிசாக வேணுமோ அந்த அளவுக்கு இதை நல்லா தட்டி கொடுத்துட்டு சைட் பை சைடு நம்ம கல்லை சூடு பண்ணிக்கிடலாம். சூடு பண்ணிவிட்டு இதை நம்ம சுட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரொட்டி தட்டி போட்டாச்சு. கொஞ்சம் நம்ம நெய்னாலும் எண்ணெய்னாலும் கொஞ்சம் இதுக்கு தடவி விட்டுக்கலாம். இந்த வெறும் சோளம் மாவு போட்டோம்னாக்கா நம்மளுக்கு இப்படி தட்டை வராது. அதனால தான் கொஞ்சம் நான் 2 கப்பு சோளம் மாவு, ஒரு அரை கப்பு கோதுமை மாவு சேர்த்துட்டேன். இதுக்கு சைட் டிஷ் கூட ஒன்றும் வேண்டாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கெஷப் இருந்தால் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு போதும். சூப்பராக ஹெல்த்தியான ஒரு மொக்காச்சோள ரொட்டி ரெடி ஆகிடும். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும். அப்போ தான் அது நல்லா நல்லா வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது என்னென்னா ரெடி பண்ணிவிட்டு நம்மளுடைய மொக்காச்சோள ரொட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு பீஸு பட்டர் வச்சுருக்கேன். அந்த பட்டரோடு இது சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நெய் விட்டு சுடுவாங்க, இல்லை கொஞ்சம் பட்டர் போட்டுடுவாங்க. அவ்வளோதான். இதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.